வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. சச்சின் ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு வந்திருக்கு, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்திருக்கு, உலகம் முழுக்க எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். நேத்து குட் பேட் அக்லி ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. குட் பேட் அக்லி குட் ஃப்ரைடே அதுவுமா ஒரு பெரிய நம்பரே எடுத்திருக்கு. எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே மற்ற படங்கள் நேற்று நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம், அப்புறம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 படங்களோட கலெக்ஷனையும் பார்த்துருவோம். அதே மாதிரியே தெலுங்குல ஒடேலா 2 தமன்னா அவர்களோட படம், இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹிந்தியில கேசரி 2 அக்ஷய்குமார் அவர்களோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, அப்புறம் அதுக்கு முன்னாடி வாரங்கள்ல ரிலீஸ் ஆன மலையாள திரைப்படங்கள் மரணம் மாஸ், அப்புறம் ஆலப்புழா ஜிம்கானா, பசூக்கா, இந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது இல்லாம 6 இயர்ஸ் ஆஃப் காஞ்சனா 3 முனி 4 எப்படி வேணா சொல்லலாம், அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ப்ளூ தக்கால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு. அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சுரங்கத்திலிருந்து வைரங்கள் எடுத்து விற்கிறாங்க. ஈச் 1 கேரட் BVS1. இது ஆமாங்க, அயன் தான். அதில் ஃபாரின்ல போயிட்டு ஒரு பாதி கரன்சி ஒன்று இருக்கும். அதாவது ஒரு கரன்சியோட பாதி தான் இருக்கும், அது சட்டைக்குள்ள வச்சிருப்பாரு. அதுதான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சரண் பெனிஷியா, ஹரிஹரன் PS, தனசேகர் சேகர், அப்புறம் ரஞ்சித் லிங்கம், வினோத் மதன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அதை பார்த்தோன்னா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனல்ல உங்களுக்கு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ப்ரொமோஷனோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம். என் மைண்ட் கிராஃப்ட் திரைப்படத்தோட டே 15 இந்தியாவில் 59 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 577.1 மில்லியன் US டாலர், கிட்டத்தட்ட 4900 கோடிக்கு மேலே வந்திருக்கு. இந்தியாவில் டோட்டலா 13 கோடியே 80 லட்சம். அப்புறம் ஜாட்டு திரைப்படத்தோட டே 9 இந்தியாவில் 4 கோடியே 82 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 30 லட்சம். டோட்டலா இந்தியாவில் 77 கோடியே 50 லட்சமும், உலகம் முழுக்க 87 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு பெரிய ஹிட்டு. அதே மாதிரியே இந்த படத்துக்கு ஒரு 150 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்தியாவில் 9 கோடியே 63 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடியே 27 லட்சம். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே எப்படி கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓப்பனிங் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப பிரமாதமான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, டபுள் ஓகே அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் தெலுங்குல அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி அப்படிங்கிற படம் டே 1 ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 95 லட்சம், 43 கோடி பட்ஜெட். ஸோ டே 1 ஓரளவுக்கு ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது டே 2 டே 3 எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்புறம் தமன்னா அவர்களோட ஒடேலா 2 அது முந்தானத்தே ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 2 நாள் கலெக்ஷனையும் பார்த்துருவோம். டே 1 பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவுமே 1 கோடியே 12 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு உலகம் முழுக்க. டே 2 ஆந்திரா தெலுங்கானால 83 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 10 லட்சம். 1 கோடியே 63 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 22 லட்சம், 24 கோடி பட்ஜெட். இந்த படம் 2 நாளுமே ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் மலையாளத்துல மரண மாஸ் அப்படிங்கிற படம் பசில் ஜோசப் அவர்களோட திரைப்படம் டே 9 2 கோடி கேரளாவில் வசூல் பண்ணியிருக்கு. 2 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க, 14 கோடியே 83 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 27 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆலப்புழா ஜிம்கானா இந்த படம் டே 9 கேரளால 2 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 5 லட்சம், 26 கோடியே 82 லட்சம் கேரளாலையும், 43 கோடியே 48 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பசூகா திரைப்படத்தோட டே 9 கேரளால 65 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 20 லட்சம். டோட்டலா 14 கோடியே 17 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 26 கோடியே 80 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த போன வாரம் வந்ததுல இந்த 3 படங்கள்ல ஆலப்புழா ஜிம்கானா, மரண மாஸ் வேற லெவல் கலெக்ஷன், பசூகா கொஞ்சம் அந்த தடுமாற்றம் தெரியுது. அப்புறம் தமிழ்ல நாங்கள் அப்படிங்கிற ஒரு படம் டே 1 1 லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா பெரிய ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த படம் இப்படி ஒன்று வந்திருக்குன்னு கலெக்ஷனை போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு. அப்புறம் 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம், கிட்டத்தட்ட 5.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட்.
ஆக்சுவலாக படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் நல்லா இருக்குது அப்படிங்க. அந்த ட்ரெய்லரே ஆக்சுவலாக நல்லா இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல, அப்போவே ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த சாட்டர்டே சண்டே எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 9 தமிழ்நாட்டில் 5,53,00,000 நேற்று நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 15 லட்சம், கர்நாடகாவில் 38 லட்சம், கேரளாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 7,14,00,000. ஸோ நேற்று 9வது நாள் 7 கோடிக்கு மேல வசூல் பண்ணி ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 123,53,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,07,00,000, கர்நாடகாவில் 13,08,00,000, கேரளால கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,05,00,000, ஓவர்சீஸ்ல 57,14,00,000, உலகம் முழுக்க 205,86,00,000. 9 நாள்ல 200 கோடியை கடந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ அடுத்ததான் சச்சின் படத்தோட ரீ-ரிலீஸ். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவுல வெற்றி திரைப்படம் கிடையாது அப்பவே. அது இப்ப போன வருஷம் கில்லி ரீ-ரிலீஸ் ஆச்சுல, அது அப்பவே கொண்டாட்டம், பயங்கர வேற லெவல் செலிப்ரேஷன். அது இப்ப ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டு அது இதுன்னு அந்த மாஸ் ஆக்ஷன் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அது வந்து ஒரு பெரிய லெவல்ல கலெக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா சச்சின் வந்த புதுசுலயே அது அந்த அளவுக்கு பெரிய ஆக்ஷன் படமும் கிடையாது, ஒரு லவ் கான்செப்டை வச்சுதான் இது பண்ணது, ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்பவே பெரிய வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட், பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படியே அதிரி புதிரி ஹிட்லாம் சொல்ல முடியாது. அந்த படம் 20 வருஷம் கழிச்சு இப்போ வந்து உண்மையிலே பெரிய நம்பரை எடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ கில்லி மாதிரி சச்சின் ரிலீஸ் ஆகல. உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன். இப்ப கில்லி பாத்தீங்க அப்படின்னா 1150 ஷோஸ்க்கு மேல போட்டிருந்தாங்க டே 1 மட்டுமே. அதாவது ஒரு புது படம், ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஃபர்ஸ்ட் டே ஒரிஜினல் ரிலீஸ்ல எப்படி ஆகுமோ இன்னைக்கு டேட்டுக்கு அப்படி ரிலீஸ் ஆன ஒரு படம் கில்லி ரீ-ரிலீஸ். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படம் அதுவும் இல்லாம 240 தியேட்டர்ல வந்து இந்த படம் வந்து போடப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீ-ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை. ஸோ சச்சின் அப்படி கிடையாது. 175ல இருந்து 180 தியேட்டர்ல தான் இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அதுல வந்து 760 ஷோஸ் தான் இந்த படத்துக்கு வந்து நேத்து டே 1 760ல இருந்து 765 கிட்ட தான் இந்த படத்துக்கு டே 1 ஷோஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ அதுல வந்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2,36,00,000. ஸோ உண்மையிலே இது ஒரு பெரிய வசூலுங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 32 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 70 லட்சம். ஸோ டோட்டலாக 3,38,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1. சச்சின் ரீ-ரிலீஸ் ஒரு சரியான கலெக்ஷன் வந்திருக்கு. இதை தாண்டி இந்த படம் இன்னைக்குமே நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, நாளைக்குமே நல்ல புக்கிங் இருக்கு. இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள ஒரு 10 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. சச்சின் ரீ-ரிலீஸ் ஓப்பனிங் டே ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் காஞ்சனா 3 அந்த படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காஞ்சனா சீரியஸே ஒரு பெரிய ஹிட்டுங்க. அதுல எல்லா பார்ட்டுமே ஹிட்டு. இந்த படமுமே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல ஒரு வசூல் திரைப்படம் தான். இப்ப காஞ்சனா 4 வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படமுமே கன்ஃபார்மா ஒரு 150 கோடி கிட்ட வசூல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படமே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ்னா அந்த குழந்தைங்க குடும்பத்தோட போய் பார்க்குற அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்றது தான் இந்த படமே. அப்படி டார்கெட் பண்ணி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான். 2019 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 75 கோடி இந்த படம் தமிழ்நாட்டில் வசூல், 74,90,00,000. ஆந்திரால ஒரு 31,15,00,000, கர்நாடகாவில் 6,70,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,55,00,000, ஓவர்சீஸ்ல ஒரு 14,40,00,000. ஸோ டோட்டலா உலகம் முழுக்க 129,70,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 40 கோடி, தியேட்டர்கள் ஷேர் வந்து 70 கோடிக்கு மேல வந்திருக்கு. சரியான பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.